2025ல இந்தியாவில் நடக்க போற முக்கியமான சேஞ்சஸ். கார் பிரைசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது. மாருதி சுசுகி, ஹுண்டாய், மகேந்திரா, எம்ஜி இது போன்ற கம்பெனிஸ் எல்லாமே கார் பிரைஸ 3-4% அதிகமாக்குறாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்க்கு இன்புட் அண்ட் ஆபரேஷனல் காஸ்ட் அதிகமாகிறதுனால காரோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. கிசான் லோன் ரிஃபார்ம். RBI விவசாயிகளோட நலனுக்காகவும் அவங்களோட பினான்சியல் ஸ்டெபிலிட்டிக்காகவும் அக்ரிகல்ச்சரை மேம்படுத்துறதுக்காகவும் அன்செக்யூர்டு லோன், அதாவது எந்த ஒரு உத்தரவாதமும் அடமானமும் இல்லாம 1.6 லட்சம் தந்துட்டு இருந்தாங்க, அதை 2 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் மேம்படுத்துறதுக்கு RBI கொண்டு வந்த ஸ்கீம் இது. அடுத்ததா UPI 123 பே, அதோட லிமிட்டை 5000ல இருந்து 10,000 இன்க்ரீஸ் பண்றாங்க. UPI லைட்டோட லிமிட்டை 500ல இருந்து 1000 இன்க்ரீஸ் பண்றாங்க. UPI 123 பே அப்படின்னா எந்த ஒரு நெட்வொர்க் வசதி இல்லாம கீபேட் போன் வச்சுக்கிட்டு நீங்க பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணலாம். UPI லைட் அப்படின்னா பின் நம்பர் போடாம இன்டர்நெட் வசதி இல்லாம நீங்க பே பண்ணிக்கலாம். UPI லைட் அப்படின்றது ஒரு வேலட் மாதிரி. சோ இது ரெண்டுத்தோட லிமிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா EPFO பென்ஷன் அமௌண்ட், அதாவது எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அந்த அமௌண்ட்டை எனி பேங்க் ATMல வித்ரா பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்கீமை இந்தியன்ஸ் லேபர் மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே January 1, 2025லயே அமல்படுத்தப்பட்ட ஸ்கீம். உங்களுக்கு இது போல வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க.